Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பாசிப்பருப்பு பணியாரம் நம்ம 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய சூப்பரான பணியார ரெசிபிங்க. நல்ல சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. எந்த அளவு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நம்ம இதல வெல்லம் சேர்த்து செஞ்சிருக்கோம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க இந்த பணியாரம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாசிப்பருப்பு பணியாரம் செய்யிறதுக்கு பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவு 2 டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 2 டம்ளர் வெல்லம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ 1 கப் அளவு துருவி எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஏலக்காய் இடித்து எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். நம்ம துருவி எடுத்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோங்க. பாகுபதம் தேவையில்லை. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. 1/2 டம்ளர் அளவு போதும். ஏலக்காய் இடித்ததையும் இந்த வெல்லத்து கூடயே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சிடலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா கரைஞ்சி வந்தால் போதும். நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு கொதி வரணுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஏலக்காயோடைய வாசனையும் நம்ம வெல்லத்தோடு கலந்து வரட்டும். வெல்லம் வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது போல் ஃபஸ்ட்டு கொதி வந்த உடனே வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாம். வெல்லம் கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. ஓரளவு சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த வெல்லத்தை தான் இந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு இந்த வெள்ளை பாகு தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஊற வச்ச இந்த பாசிப்பருப்பை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பாசிப்பருப்புமே சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு எடுத்துருக்குங்க. 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு தான். எல்லா பாசிப்பருப்பை எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. அடுத்து தான் நம்ம காய்ச்சி வச்ச வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பை வந்து தண்ணி சேர்த்து அரைக்க தேவையில்லை. நம்ம காய்ச்சினா இந்த வெல்லத்தை சேர்த்து தாங்க அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியாக இருக்காது மாவு. அதனால தான் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்குது பாருங்கள். இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த அரைச்ச மாவு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தோசை மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம பணியாரம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது போல் கலந்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோங்க. ரைஸ் ஃப்ளோர் மாவு ரொம்ப அதிகமாக தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெல்லம் இலகி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மாவு கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. குழிப்பணியார கல்லை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாத்துலேயுமே அந்த குழிகளில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண மாவை வந்துட்டு ஒரு ஸ்பூனால் இந்த குழிக்குள்ளே ஒரு கரண்டியாக வச்சிடலாங்க. அந்த குழி மூடுற அளவு வச்சா போதும். மெதுவாக இது போல் எல்லாத்துலேயுமே இந்த மாவை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். குழிப்பணியார கல் பார்த்திங்கன்னா இது வந்து இந்தாலியம் கல்லுங்க. நான்ஸ்டிக்கோடவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எடுக்கிறதுக்கெலாம் சூப்பராக வருது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. மேலே ஒரு தட்டு போட்டுட்டு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிடலாம். வேகட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா உப்பி வந்திருக்கு. மெதுவாக நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். ஒரு ஸ்டிக் அப்படி இல்லைன்னா நீங்கள் குச்சி வச்சு கூட திருப்பிடலாங்க. ஈஸியாக வருது பாருங்கள். நல்ல பணியாரம் நல்ல கோல்டன் கலராக வெந்துட்டுருக்கு. மேலே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இது போல் கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் மெதுவாக நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது பாருங்கள். எல்லா பணியாரத்தையுமே மெதுவாக திருப்பி விட்டுடலாம். இது போல் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. நம்மளுடைய பணியாரம் அந்த சைடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மெதுவாக எடுத்துடலாம். வேகட்டும்.
நல்ல பணியாரம் வெந்துருச்சு. இது போல் பாருங்கள், 2 சைடு சூப்பராக வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பிளேட்டில் எடுத்துக்கலாம். பணியாரம் எல்லாமே எவ்வளோ குண்டு குண்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்று கூட கொஞ்சம் கூட உடையில, எதுவுமே ஆகலைங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லா பணியாரத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா பணியாரத்தையும் எடுத்தாச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய பாசிப்பருப்பு பணியாரம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் சுட்டலாம். திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா குழி பணியார கல்லில் அந்த ஹோலில் சேர்த்துட்டு மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு வெந்து வரும்போது நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்குங்க. ஈவினிங் டைமில் நம்ம டீ போடுறதுக்காட்டியுமே ஜஸ்ட்டு பாசிப்பருப்பு ஊற வைக்க வேண்டியது தாங்க. வேறு எந்த வேலையுமே இதில் இல்லை. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே சுலபமானது கூட. இந்த பணியாரத்தை சேர்த்துட்டு மூடி விட்டு வேக விட்டுடலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம சேர்த்த அந்த பணியாரம் பார்த்திங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு. மெதுவாக இந்த செகண்ட் பேட்சையும் நல்லா பரட்டி விட்டுடலாம். இது போல் மெதுவாக எல்லாத்தையுமே பரட்டி விடுங்க. பின் சைடு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வெந்திருக்கணுங்க. முன்பக்கம் வேகாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் திருப்பி விடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் பணியாரம். ரொம்ப நேரம் வேக விட்டோன்னா ஹார்டான மாதிரி ஆகிடுங்க. அப்புறம் நல்லா செவந்து சூப்பராக வெந்துருச்சு. நம்ம செகண்ட் பேட்ச் சேர்த்ததுமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த பணியாரக்கல்லில் நம்மளோட பணியாரம் ஒட்டவே இல்லை பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தியாக வந்திருக்கு. நீங்கள் எந்த கல் வாங்கணும் அப்படின்னா இந்த இந்தாலயத்தில் வாங்குங்க. உங்களுக்கு எவ்வளோ நல்லானாலும் சூப்பராக வருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பணியாரம் செமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் செஞ்சு விடுறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.